Hello friends, welcome back to Tech Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா இப்போ YouTubeல வந்து ரீசெண்டா வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது YouTube ஷார்ட்ஸ், அதாவது நம்ம வந்து TikTok பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மாற்று வழியா வந்து Instagramல ரீல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ போட்டியா வந்து YouTube ஏன் நம்மளும் ஒரு ஆப்ஷனை வந்து அதில் கொண்டு வரக்கூடாது, அதாவது TikTok மாதிரியே வந்து Instagram ரீல்ஸ் மாதிரியே வந்து, அதாவது TikTok வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ரீல்ஸ் மாதிரியே வந்து நம்ம யூடியூப்ல வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ இதுல வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து. ஸோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அப்டேட் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்க, மறுபடியும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சோன்னா நீங்களும் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம். மற்றவங்களுக்கும் சொல்லலாம், அதாவது இந்த மாதிரி வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து அப்டேட் பண்ணலாம், வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பிளே ஸ்டோர் போய் யூடியூப் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணாதான் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வரும். ஸோ வந்து நான் இந்த மொபைல் வந்து நான் கையில் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களே பாருங்க, இந்த மொபைல் வந்து நான் கையில் வச்சிருக்கேன். ஸோ இந்த மொபைல் நான் வந்து ஒர்க் பண்ணுறத சைடில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ரெண்டு மொபைல் இருக்கனால வந்து நம்ம ஒரு டிக்டாக் ஃபேமோ கிடையாது, நம்ம எப்படி வீடியோ பண்ணுறோம் நமக்கு தெரியும். பட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி இந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ இந்த நான் மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சைடில் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படியே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து கீழே காட்டும். ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வீடியோ ஆர் லைவ் வந்து கேட்டது. ஸோ வந்து நம்ம வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து கிரியேட் ஷார்ட்ஸ்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண வந்து நான் வந்து, அதாவது பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஷோ ஆகுது. ஸோ வந்து இந்த யூடியூப் ஷார்ட் யூஸ் பண்ணி வந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் மியூசிக் வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஆட் மியூசிக் பண்ண வந்து மியூசிக் ஷோ ஆகுது, அதை காப்பி கண்டென்ட்ல கிரியேட் பண்ணனால. சோ வந்து ஆட் மியூசிக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேல வந்து ஆட் மியூசிக் இருக்கு, நீங்க அதை வந்து கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எந்த சாங்ஸ் நீங்க வந்து மேக் பண்றீங்களோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் சாங்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு சாங்ஸ் வந்து நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங் வந்து இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட்ல ஓட வைக்கிறதுக்காக ஸோ இந்த சாங் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஸோ இப்போ வந்து சாங் வந்து ஆட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்டில் சாங் ஆட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பக்கத்தில் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க வீடியோவோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம ஸ்லோ மோஷனில் எடுக்கணும்னாலும் மைனஸ்ல, அதாவது 0.5x வச்சுக்கலாம், 0.03x வச்சு நம்ம ஸ்லோ மோஷனில் ஓடும். 2x and 3x வச்சா வந்து ஃபாஸ்ட்டில் ஓடும். ஸோ இந்த யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. டைமர் நம்ம கிளிக் பண்ணோம்னா எந்த டைமில் வந்து டைமர் ஆன் ஆகணும், கவுண்ட் டவுன்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி 3, 10, 26 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 செகண்ட்ஸ்ல இருந்து எந்த வீடியோ ஸ்டாப் பண்ணு சொல்லி கீழே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க டிராக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ஸோ இந்த 6.56 வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த செகண்ட் வரைக்கும் தான் வீடியோ வந்து மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸோ அந்த 3 இப்போ வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 6.5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு மேலே ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே பாருங்க, இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகும். மறுபடியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். மறுபடியும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்களா மீதி வந்து இருக்கிற 6.5 அந்த பேலன்ஸ் டியூரேஷன் வந்து அது வந்து செலக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ 15 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா வந்து அப்லோட் ஆயிரும். பார்த்தீங்களா ஆட் டீடைல்ஸ் கேட்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு போதும். யூடியூப்ல வந்து டேரெக்டாக மெயில் ஐடி வந்து நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் வந்து நான் வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சது இருக்கு. ஸோ அந்த சாங் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ வேணாம்னு சொன்னா டெலிட் பண்ண சேவ் அண்ட் எக்ஸிட் இருக்கு. அதாவது நீங்க சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வந்து மறுபடியும் நீங்க ஓப்பன் பண்ணும்போது வந்து எந்த இடத்துல இருந்து நீங்க விட்டீங்களோ அந்த இடத்துல வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணி வந்து எடிட் பண்ணி வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெலிட் கொடுத்துறேன். இப்போ டெலிட் கொடுத்துட்டு வந்து சாங் பேக்ரவுண்ட்ல இருக்கு. சாங் சேஞ்ச் பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் அந்த மியூசிக் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நிறைய சாங்ஸ் இருக்கு. சேஞ்ச் மியூசிக்ஸ் இருக்கு, டெலிட் மியூசிக் அண்ட் கேன்சல் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து சாங்ஸோட எந்த லிரிக்ஸ்ல எந்த டைமிங் செக்ஷன் அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ண நினைக்கிறோம் அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. மேலே கீழேயும் ட்ராக் பண்ணிக்கலாம், மேலேயும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சாங்ஸ் வந்து எந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணுமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து அப்லோட் கொடுத்துருக்காங்க. அப்லோட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஏதோ 15 செகண்ட்ஸ் வீடியோ நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த வீடியோவை நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து அதாவது நான் சொல்ற மாதிரி வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நீங்க பாஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரே இடத்துல நின்று வந்து நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்டா அவசியம் கிடையாது. நீங்க நிறைய இடத்துல லொகேஷன் மாத்தி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நீங்க பாஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 15 செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை தடவை பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 15 செகண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஸோ கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு 15 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி 30 செகண்ட்ஸ் அப்டேட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், உள்ள இல்லை எப்படியெல்லாம் இருக்கு, அதாவது அதோட இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்கு சொல்லி வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்றேன். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா மீண்டும் நாங்கள் போற ஒரு நல்ல வீடியோக்களை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.